பல வருஷமா கண்ணு தெரியாம இருந்த ஹீரோயினுக்கு இப்பதான் ஆப்ரேஷன்லாம் பண்ணி கண்ணு வந்து நல்லா தெரியுது. அவளுமே இது ஆசையா போய் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலான்னு போனா அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான். ஹீரோயினுமே இப்ப இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் கண்ணு தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. நாளைக்கு ஹீரோயினோட வெட்டிங், அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ்ஸை கொடுத்து இதுதான் உன்னோட வெட்டிங் ட்ரெஸ், இதை தான் நீ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. போட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணவே வேணாம் அப்படி சொன்னதுனால சரி நான் போட்டுக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் முடிவு பண்றாங்க இவங்க 2 பேர்த்தையும் எல்லாத்து முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு. அவங்க அப்பா கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்பதான் ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால ஹீரோவும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறாங்க. நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்க, இது போலனா கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பயங்கரமா கோவப்பட்டதும் ஹீரோயினுமே இப்ப உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒரு வேற பையன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை வர வச்சுட்டு அவங்க 2 பேரும் பண்ண சேட்டைகள் எல்லாத்தையுமே எல்லாத்து முன்னாடியும் போட்டு காட்டிட்டு எனக்கு கண்ணும் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.